ஐயோ! பா ஏங்க இவ்வளோ கத்துறீங்க? மீனாட்சி பாரு, உனக்கு ஏமா வரான். பண்ணிட்டோம்ல. டேய் நவுர்றா, ஆள் வராங்கல்ல. ஏங்க வில்லாதி வில்லனை கேள்விப்பட்டுக்கிறேன், வில்லாதி வில்லியா இருக்கிறீங்க. என்னோட பழைய ஃபோட்டோ பார்த்தேனே, செம்ம ஸ்மார்ட்டாக இருந்த. மண்டியில் அவ்வளோ முடிந்தது. நீ தப்பு தப்பாக யோசிச்சு நான் கொட்டி போச்சு பாரு. ஏப்பா நான் உங்களுக்கு அப்பவே சொல்லலப்பா, பாம்பு பால்லாம் குடிக்காது, இந்த மிருகத்தை பற்றின சேனல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு. நீங்கள் கேட்காம பால் ஊற்றுறீங்க பாருங்க, லப்பக்குன்னு கை கொத்திடுச்சு. இனிமேல் பாம்பு பேச்சலாம் கையெடு. உள்ள கேப் இருக்குதா? என்னப்பா கத்துறாங்க, காலம் வச்சிட்டிங்களா? ஓ கோவமா? சரி 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 சரி. இதை பாருங்க, உங்கள் லவர் பாய் சேஃபாக தான் இருக்கிறாரு. இப்போ என்ன மேட்டர்னா, அவனை கூட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டப்புன்னு எங்கள் அப்பாவை சுட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா, உங்களுக்காவது 2 லவர் இருக்கிறாங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் அப்பாவை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேண்ணா. அதே டைமில் அங்கேருந்து உங்களோட காதலர் மிஸ்டர் சுந்தரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எண்டு கார்டு போட்டுக்கோங்க. நான் எப்படி உன்னை நம்புறது? வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் நம்பி தான் ஆகணும். இந்த பாருங்க, நான் உங்களை மாதிரி கிரிமினல் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன். நான் எங்கள் அப்பா மாதிரி, சாரி எங்கள் அப்பா மாதிரி இல்லை, நான் நிஜமாலுமே நல்லவன். சரிங்களா? நீங்கள் என்ன நம்பினீங்கன்னா உங்கள் ஆளை விட்டுருவேன், இல்லை உங்கள் இஷ்டம். என்ன பண்ணலாம்? அப்படா கூட்டிட்டு போ. அப்பனா என்னப்பா கொஞ்சம் கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வழி விடுறீங்களா? டேய், அவர் எதுவும் பண்ணாத. சுந்தருக்கு ஏதாவது ஆச்சு, உங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். துளசி, நீ ஒரு எம்எல்ஏ தானே, இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? சரி, நான் எம்எல்ஏவா இருந்தா என்ன? இல்லக்கா, நீங்க பண்ற சட்டவிரோதமான காரியம் எல்லாத்தையும் நாங்க மட்டும் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அக்கா, முள்ளால தான்க்கா எடுக்கணும். ஒரு கிரிமினல இன்னொரு கிரிமினலால தானே அழிக்க முடியும். நீங்க எங்க முதுகுக்கு பின்னாடி கத்திய வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் குத்த பாப்பீங்க. நாங்க குத்த வாங்கிக்கிட்டு எதுவுமே சொல்லாம வேடிக்கை பார்க்கணுமா? அப்படிப்பட்ட கேரக்டர் இந்த துளசி கிடையாதுக்கா. நீங்க குத்துனீங்கன்னா நானும் குத்துவேன். அடிக்கு அடி, உதைக்கு உத. அதுதான் துளசியோட பாலிசி. வேணாம் 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 துளசி, முதல்ல என் சுந்தரை இங்க வர சொல்லு, இங்க வர சொல்லு. ஐயோ, எல்லாரும் கொண்டுட்டு வேணாம். ஐயய்ய, என்ன தரையே விரிசல் விடுற மாதிரி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இருங்க மாமா, நமக்கு எதுக்கு அந்த பாவம்? நான் லொகேஷன் அனுப்புறேன், கூட்டிட்டு வந்துருங்க. சேர்ந்தே ஒரு வழி பண்ணிடுவோம். ஐயோ, கை வலிக்க போது, கண்ணை இறக்குங்க, சும்மா தூக்கிட்டு. அம்மா, அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணதுல நல்ல சகனமா கிடைச்சிருக்கு. இனி நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போகலாம். உங்க வேண்டுதல அந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேற்றுவா. உங்க புருஷனுக்கு எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா போங்க. நான் நேரா என் புருஷன் வீட்டுக்கு தான் போறேன். அவரை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. ஏ மீனா, சுந்தர், ஏய் சுந்தர், உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. பின்னாடி போ. டேய், கத்தி எடுடா, உனக்கு ஒண்ணு இல்ல. டேய், கத்தி எடுக்க சொல்லுடி, அவனை கத்தி எடுக்க சொல்லு. மாமா, ஏய் 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 ஏய்
சுந்தர், உனக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு எனக்கு என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன் அபிராமி, நான் நல்லா இருக்கேன். நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். அப்ப குங்குமத்தை தட்டி விட்டு அபசகுணமா பேசுனீங்க. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கு காரணம் காலையில நடந்த சம்பவம் இல்ல அபிராமி. இத்தனை நாளா நான் சேர்த்து வச்சிருந்த வேண நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம நல்லதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கெட்டதை மட்டும் கூட வச்சிருந்தேன்ல, அதோட பலனை தான் நான் இப்ப அனுபவிச்சேன். என்ன மன்னிச்சிருமா? ஐயோ, என்னங்க நீங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இல்ல அபிராமி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த உலகத்துல பெத்த தாய் தகப்பனை விட பெரிய சொந்தம்னா அது கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான். ஒரு ஆம்பளையோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவ தான் கூட வருவா. ஆனா நான் என்னோட சொந்த ஈகோவுக்காகவும் அந்த மீனாட்சியை நம்பினதுக்காகவும் உன்னை வீட்டை விட்டு துரத்துனேன். நான் அப்பவே வாழ்க்கையில தோத்துட்டேன் அபிராமி. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தப்பு செய்யறதெல்லாம் மனித இயல்புதாங்க. ஏதோ உங்க கெட்ட நேரம் கிறகம் அது புடிச்சு ஆட்டு இருக்கு.